ஆனா திரும்ப திரும்ப நான் இல்லைன்னு சொல்லியும் சாமிகள் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு உறுதியா சொன்னாரு. நான் ஆனா அதை நம்பல. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு நான் குழம்பி போயிட்டேன். உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் திரு கேட்டேன். என்னடா அம்மா நம்மள நம்பாம இப்படி கேக்குறாங்களேன்னு நீ வருத்தப்படாத. அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, சில நேரங்களில் ஜாதகம் பார்த்து பொதுவான பலனை சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்ம மனசு திருப்திக்காகத்தான். அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும்னு பயப்பட ஆரம்பிச்சோன்னா அப்புறம் நம்ம ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா அவங்க நல்ல விஷயம் சொல்கிறப்ப அதுக்காக சந்தோஷப்படலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறப்ப அதை கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் தேட ஆரம்பித்தா நம்ம நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிடும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். புரியுது திரு. இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். இதை இதோட விட்டுடலாம். சரிப்பா, நீ டயர்டா இருப்ப, படுத்து தூங்க. சரிம்மா, நீங்களும் போய் தூங்குங்க. அம்மா நம்ம சொன்னது கேட்டும் கன்ஃபியூஸ்டாக தான் போகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை சமாளித்து தான் ஆகணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அம்மா, நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவர் உங்களுக்கு தெரியாம எதையும் மறைக்க மாட்டாருமா. நீங்க அவரை முழுசா நம்பலாம். நீங்க பயப்படுற மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த நல்லூர் அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க, அவ உங்களை கைவிட மாட்டா. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா என்னால இது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியல. ஆனா இந்த நிமிஷம் நீ சொல்ற மாதிரி கடவுளை நம்புறதை தவிர வேற வழியே எனக்கு இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் திருவுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அம்மா, எதுவும் ஆகாது. நீங்க கடவுள்கிட்ட உங்க வேண்டுதலை மனசார சொல்லுங்க. அவர் கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாரு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ சாமி மாதிரி இத சொல்ற, உன் வாக்கு பலிக்கணும். அம்மா, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. இல்ல மகா, சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பால் வேண்டாம். நீ போய் படுத்து தூங்க போ. வணக்கம் சார்.
சார் மகா வளையல் பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா சார்? நான் இப்ப அந்த வளையல் கேஸ் சம்பந்தமா வரலப்பா. அந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள திருக்குமரன்றவரை அவங்க நிச்சயத்தன்னைக்கு யாரோ கொலை முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா சார்? சார் எங்கள் திரு ரொம்ப நல்லவன் சார். யார் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாம நடந்த பிரச்சனையில மொத்த குடும்பமும் ஆடி போயிருக்கு சார். சார் இதை நீங்க தான் சார் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். திரு உள்ளதான் இருக்கான், வாங்க. ம். சார் உட்காருங்க சார். திரு திரு இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு உன்னை பார்க்க. ஐயோ, இவர் எதுக்கு இன்னைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு? அன்னைக்கு எப்படியோ சமாளிச்சு இவர் கண்ணுல படாம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தினம் தினம் இப்படி பயந்து பயந்துதான் இந்த வீட்ல வாழணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்க போறேன்னு தெரியல. சார் இப்போ வந்துடும் சார், உட்காந்துருங்க. ஐயோ, இவர் என்னோட வளையல் சம்பந்தமா தான் ஏதோ தகவல் சொல்ல போறாரா? ஒருவேளை காவேரி அக்கா புருஷன் தான் வளையல திருடினாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஷோ, இன்னைக்கு இவர் கண்ணில் படாம எப்படியாவது தப்பிச்சாகணும். மகா மகா, உன் வளையல் கேஸை விசாரிக்க வந்த போலீஸ் தான் திரு கேஸையும் விசாரிக்க வந்திருக்காங்க. நீ அவர்கிட்ட உன் அம்மாவோட வளையல் கேஸ் என்னாச்சுன்னு கேளு. வா வா. ஐயோ அண்ணா, வேண்டாண்ணா. எனக்கு போலீஸ்னாலே பயம். நான் கேட்க மாட்டேன்பா. அது கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும். இன்ஸ்பெக்டர் அவரை தனியா கூட்டிட்டு போய் கண்டிப்பா என்ன பத்தி தான் பேச போறாரு. மகா, என்ன யோசனை? ஒன்னும் இல்லைண்ணே, வீட்டுல சமையலுக்கு காயெல்லாம் தீந்து போச்சு. இப்ப போனா மார்க்கெட்ல கூட்டம் கம்மியா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான், நீ போயிட்டு வந்துரு மகா. சார், இந்த விஷயம் என் வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமும் ஆடி போயிடும். அது நடக்கக்கூடாது சார். எனக்கும் திவ்யாவுக்கும் இப்போ தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரத்திலே கல்யாணமும் நடக்க போகுது.